தமிழக மக்கள் உண்மையாகவே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் உங்களுக்கு இந்த அறிவுரை சொல்கிறேன். முதலாவதாக நம்பர் 1 என்ன பண்ணனா, இந்த மது இன்றைய சூழ்நிலையில் இன்று தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருப்பது பார்த்தீங்கன்னா இந்த மது. இந்த மதுவை நான் ஒழிக்கிறேன், இந்த மதுவால் இந்த நாடு சீர்கெட்டு போகிறது, இந்த மதுவால் தமிழ்நாடு சீர்கெட்டு போகிறது, இந்த மதுவால் இளைஞர் சமுதாயம் சீர்கெட்டு போகிறது, இந்த மதுவால் மாணவர் சமுதாயம் சீர்கெட்டு போகிறது, இந்த மதுவால் எத்தனை பெண்களோட தாலிகள் அறுகிறது, லட்சக்கணக்கான பெண்களுடைய தாலிகள் அறுகிறது. இந்த மதுவால் மோசமான விபத்துகள் ஏற்படுகிறது, முக்கியமாக விபத்துகள் அதிகமாக நேரிடுகிறது. ஆகவே நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மதுவை ஒழிப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நீங்கள் மக்கள் மத்தியில் கொடுக்க வேண்டும். இது முதலாவது. ஏன்னா இந்த மதுவை ஒழித்தாலே நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும். நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை கேட்டு பாருங்கள், வெளிப்படையாக அவர்கள் சொல்லாவிட்டாலும் அவர்களுக்கு உண்மை தெரியும். இந்த சமுதாய சீர்கெட்டுக்கு யார் காரணம் என்று உண்மைகள் தெரியும். இந்த மதுவால் இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போய்கொண்டே இருக்கிறது என்பது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். ஏனால் நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த மதுதான் காரணமாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6000 மதுக்கடைகள் உள்ளது. அந்தந்த மதுக்கடைகள்ல பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடப்பாங்க, அங்கே வாந்தி எடுப்பார்கள், அங்கே எச்சில் துப்புவார்கள். இது எவ்வளவு பெரிய நோய்கள் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது. எத்தனை பெண்கள் இதனால் தாலி அறுக்கப்படுகிறார்கள், எத்தனை குடும்பங்கள் இதனால் சீர்கெட்டு போகிறது. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மதுவை நான் ஆட்சிக்கு வந்தால் ஒழிப்பேன் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, விவசாயிகள் நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் தமிழக மக்களை மட்டுமல்ல, நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நாமெல்லாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யார்? விவசாயிகள். அந்த விவசாயிகள் எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த நாட்டில் வாழ வேண்டும். விவசாயிகளுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யாதீர்கள், விவசாயியுடைய நிலத்தை எடுக்காதீர்கள், விவசாய நிலங்களை எடுத்து கார்ப்பரேட் கம்பெனிகளை உருவாக்காதீர்கள், விவசாயிகளின் நிலத்தை எடுத்து சாலைகள் அமைக்காதீர்கள். விவசாயம் தான் நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டு. விவசாயம் இல்லை என்றால் இந்த நாட்டில் ஒரு மனிதன் 2 நாள் 3 நாள் கூட வாழ முடியாது. நாம் எல்லாரும் செத்துதான் மடிய வேண்டும்.